பரமேஸ்வரன், நீங்கள் இப்பொழுது என்ன சொல்ல போகிறீர்கள்? தமிழக அரசியல் நிலவரம். புரட்சிச்சாய் சின்னம்மாவை வைத்து தான் இன்றைக்கி பலரும் பிழப்பை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி அதிமுகவில் பாதி முகத்தை நமக்கு தெரியாது. அம்மா இருக்கும்போதே இவர்கள் அனைவரையும் அரசியல் ரீதியாக அழைத்து பதவி கொடுத்து இவர்களை எல்லாம் ஒரு வழிநடத்தி சென்றவர் சின்னம்மா அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. கண்டிப்பாக. மேலும் இன்றைக்கி அதிமுகன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், எடப்பாடியார் அணின்னு வேணால் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி தான் உண்மை. ஒரு குரூப்பிசமாக வச்சுக்கிட்டு தனக்கு துதிபாடுபவர்களையும் தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களையும் தன்னை மட்டுமே பொதுச் செயலாளராக சுயமாக பதவி சூட்டி கொண்டவர் எடப்பாடி அவர்கள். இதில் ஒரு ஒத்துமை இருக்குது. இப்போ அந்த எடப்பாடியார் கூட இருக்கவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, எடப்பாடியார் அவர்கள் எப்படி முதல்வர் ஆனார்? முதல்வர் வேட்பாளராக அவர் முதல்வராகவில்லை. நம்பர் 1. சின்னம்மா அவர்கள் கை காட்டி தவழ்ந்து போன வீடியோ இன்றைக்கி இருக்குது. அவர் ஆசீர்வாதம் பண்ணி முதலமைச்சர் ஆனார். அவர் அம்மாவுக்கு செய்த துரோகம் என்பது நாடறிந்த உண்மை, யாரும் மறுக்க முடியாது. 2வது, டிடிவி அவர்களை எப்படி அம்மாவுக்கு தெரியும்? அம்மாவுக்கு எப்படி தெரியும்? புரட்சி தலைவிக்கு எப்படி தெரியும்? இவர்களுடைய சகோதரி மகன் என்ற முறையில் அறிமுகம் செய்து உங்களுக்கு அடையாளம் கொடுத்து உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இன்றைக்கி நீங்கள் வச்சிருக்க கட்சி யார் பேரில் வச்சுருக்கீங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற. அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் அம்மாவா இல்லை வேறு யார்? இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். 2026 தேர்தலில் நம்ம கேட்கறதில்ல, நம்ம விவாதம் பண்ணுறதில்ல, மக்கள்கிட்ட நீங்கள் பதில் சொல்லணும். மக்களுடைய கள நிலவரத்தையும் உணர்ச்சிகளையும் தான் இங்கே நம்ம பிரதிபலிக்கிறோம். இவர் துரோகி என்று சொன்ன எடப்பாடியை இன்னைக்கு துரோகி எல்லாம் மறந்துடு. அவர் என்ன துரோகம் இவருக்கு செஞ்சார், இவர் என்ன துரோகம் அவருக்கு செஞ்சார்? ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் சேர்ந்துட்டு அவர் இன்னைக்கு அம்மாவை பற்றி இன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு இருக்கிறார். இன்ஸ்டன்ட் கட்சின்னு சொல்கிறாரு. இது 2வது, அவர் கூட சேர்ந்திருக்க ஒரு கூட்டணி. 3வது, தன் சொந்த தந்தையிடமிருந்து கட்சியை கபலீகரம் செய்துள்ள அன்புமணி ராமதாஸ், அவரும் ஒரு வகையில் துரோகி தானே. அப்போ இந்த கூட்டணி எல்லாமே துரோகத்தின் செயல்பாடுகளும் மொத்த உருவம். 4வது இன்னொருத்தர் இருக்கார், சூப்பர் ஸ்டார் OPS. அவர் போயிட்டாரே. இல்லை போனால் அவர் என்ன பண்ணிட்டு போயிட்டார். போய் கரையை வெட்டி இப்படி உட்காந்துட்டே இருக்காரு. இல்லை அப்போ இவர்களை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்து செய்தவர் இன்னைக்கு எங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு? அது எப்படி பரமேஸ்வரன்? எனக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக பேசுவோம். இப்போ நம்முடைய நண்பர் கண்ணியத்துக்குரிய காட்ஃபே நோபல் அவர்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. நம்ம ரவிசங்கர் சார்லாம் நம்ம எல்லோரும் ஒன்று தான். ஒரு 3 முறை என்ன ஒரு பியூன் பதவியாக தூக்கி கொடுத்தாங்க. 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவருடைய மரணத்துக்கு அப்புறமும் ஃபோட்டோவெல்லாம் இருக்கும். யாருக்காவது கிடைக்குமா? பழனி, அது யார் கொடுத்தா? அம்மா செல்வி ஜெயலலிதா கொடுத்தாங்க. வாங்க பழனிசாமி. அதை அறிமுகப்படுத்தினது யார்? திருமதி சசிகலா. இது முதல்ல நடந்தது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே கனவாக சொன்னது, கேள்விக்கு அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், இடைவெளிக்கு அப்புறம் நான் கேள்வி கட்டுறேன். தீய சக்தின்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் அப்படித்தான். அதற்கு பிறகு தம்பி வா பழனிசாமி, இப்படி ஒரு 42 மணி நேரத்தில் போக வேண்டியிருக்கு, இக்கட்டான நேரத்தில் இப்படியே கடந்த மனுஷன் அங்கே அவர் பெரிய துரோகத்தை, இந்த துரோகம் 2 முறை ஒருத்தர் எப்படி இருக்க முடிஞ்சது நீங்கள் எண்ணி பாருங்கள். எப்படி, அதாவது ஐயா சொல்வது, காட்ஃபே நோபல் ஐயா சொல்கிற, பேராயர் சொல்கிற ஐயா சொல்வது மாதிரி, ஐயா 3 முறை முதலமைச்சர் அதிமுக, 4வது முறை தென்மண்டல பொறுப்பாளர் திமுக. இதெல்லாம் இவர்களுடைய விசேட படைப்பா, விசேட மன உள்ளமா? ஆண்டவர் பல உறவுகளை, பல மனித சமூகத்தை படைத்திருக்கிறார். ஆனால் இப்படியான எண்ணங்கள் கொண்டிருக்கிற மனிதர்களும் கடவுளின் படைப்பில் பல விசேடம்தான் என்பதை நாம் காண்போம். நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டா? OPSக்கும் எடப்பாடிக்கும். அவர் திமுகவுக்கு போயிட்டார். திமுக கரையை கட்டி அமைதியாக உட்கார்ந்துருக்கார். பையனுக்கு ஒரு சீட்டு, அப்பாவுக்கு ஒரு சீட்டு. இவர் டெல்லியில் போய் மன்றாடி கொண்டிருக்கிறாராம். அவர் அங்கே இவர் இங்கே ஒரே பிரச்சனைன்னு தகவல் வருது. உங்களுக்கு தெரியும், அநேகமாக டெல்லியில் ரொம்ப நெருக்கம். அதாவது மயிலாடுதுறையிலேருந்து அடிக்கடி போயிட்டு வருவீங்க. அது நீங்கள் வேறு நோக்கத்தில் போகிற ஆளு, அதுக்கு சொல்லலை. இல்லை இப்போது நான் முதல்ல சொன்ன வார்த்தையை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். எடப்பாடியார் அணி, நீங்கள் முழுமையான அதிமுகவோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராகவோ இருந்திருந்தீங்கன்னா இப்படி இழுக்கணுமா? நீங்கள் அம்மா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இங்கே அம்மாவை சந்தித்தார்கள் கூட்டணிக்காக. எங்கேயாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிருக்குதா? நீங்கள் அலாட் பண்ணுற சீட்டு, அலாட் பண்ணுற தொகுதியில் தான் அவங்க நிற்கணும். எழுதப்படாத சட்டம். ஏன்னா எங்களுடைய வலிமை, வில் பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், பேச்சுக்கு இடம் இல்லை.
கூடவே இருந்தவங்க புரட்சித்தாய், அதை மறந்துடக்கூடாது. அவர்களை பிரித்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர்கள் நிஜம் என்றால் இவர் பின்னாடி இருந்த நிழல். இவங்க மட்டும் இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு பெரிய விஷயங்களை புரட்சி தலைவியே வந்து செஞ்சிருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் முதலமைச்சருக்கு உண்டான பணிகள் அதிகம், கட்சி பணிகள் அதிகம். இப்போ இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி அணி இருக்குதே, இவங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறது சாதாரண விஷயமா? அதை அவங்களே சொல்லியிருக்காங்க செல்வி ஜெயலலிதாவில். சசிகலா என்னை ஒரு தாயை போல் பார்த்து கொண்டார். அவர் மட்டும் இல்லை, சந்திரலேகா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் இப்போ கூட அவர்களும் சொன்னார்கள், உண்மையிலேயே சசிகலாவை போல் ஜெயலலிதாவை யாராலும் இப்படி பார்க்க முடியாது. நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருக்கேன். அங்கே இங்கே நகராமல் நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடுவோம். 2 நாள் நமக்கு சலிப்பு வந்துடும். ஆனால் இத்தனை வருடங்கள், இன்னும் சொல்லப்போனால் கணவரை கூட அவர்கள் 2ஆம் பட்சமாக வைத்துவிட்டு வந்தார்கள். உண்மைதானே? அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட என்ன நிலைமையில் இருந்தாங்க? இங்கே விட்டு போனாங்களா? அம்மாவுடைய உடல்நலம் முக்கியம், அம்மாவுடைய ஷெடியூல் முக்கியம். இந்த என்ன ஆட்சி வந்து நம்ம மக்கள் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, இந்த திட்டங்கள் நடக்கணும். எவ்வளவு பெரிய ஆளுமைகளை, எவ்வளவு பெரிய விஷயங்களை இருந்து செஞ்சுட்டு இன்னைக்கு கேட்குறாங்க, புரட்சி என்ன பண்ணார்னு கேட்குறாங்க. எப்படி இப்படி சொல்ல உரிமை வருது? எப்படி சொல்கிறதுக்கு தைரியம், எப்படி சொல்கிறதுக்கு மனசு வருது? அதுதான். மற்றவங்கள விட்டுருங்க சார், திமுக விட்டுருங்க, மற்றவங்களாம் விட்டுருங்க சார். இந்த முனுசாமி கூட 4-5 பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி சொல்ல மனசு வரும்? இல்லை, அதாவது இந்த உண்ட வீட்டுக்கு 2 செய்வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா சுயநலம் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் இப்படி மொத்த உருவமாக இருப்பதை நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துலையாவது மனசாட்சிக்கு பயந்து ஒரு உண்மையை சொல்லுவோமா மாட்டோமா? ஆமாம், கண்டிப்பாக. 200% பொய். இதைத்தான் நீங்கள் மக்களுக்கும் செய்ய போகிறீங்க. நீங்கள் ஒன்று வந்த உடனே என்ன செய்ய போகிறீங்க? இதே துரோகத்தை, சொன்ன வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? அப்போ மக்கள் வந்து இன்றைக்கி என்ன ஒரு நிம்மதியான பெருமூச்சு என்னைக்கு தெரியுமா? புரட்சி தலைவியோடைய பிறந்தநாள் அன்னைக்கு அம்மா கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினாங்க பாருங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெருமூச்சு விட்டாங்க. ஏன்னா அம்மா வரமாட்டாங்க, சின்னம்மா வரமாட்டாங்க, கட்சியெல்லாம் வைக்க மாட்டாங்க, இப்படிங்கிற ஊடகங்கள் மூலமாக எவ்வளவு பொய் பிரச்சாரங்களை செஞ்சுருக்கிறாங்க. இவர்களே செய்தார்கள். நீங்கள் எதிர்கட்சி செய்ய வேண்டாம், நீங்கள் திமுக செஞ்சாங்கன்னு சொன்னால் ரைட், எதிரி நம்ம பேசலாம். ஆனால் இவர்களே கூட இருந்தவர்களே, இவர்களால் நன்மை அடைந்தவர்கள், இவர்களால் பதவி அடைந்தவர்கள், இவ்வளோ பேரும் செஞ்சது என்ன? முதுகுலையும் மார்பிளையும் குத்தி அவ்வளவையும் தாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஒன்றுமே இன்னைக்கு வரைக்கும். இன்னொரு விஷயம், அவரால் தான் சொல்கிறாரு, பழனிசாமின்னு பேரை கூட சொல்லலை. யாரையும் குறிப்பிட்டு புண்படுத்துவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அப்போது இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தோடனே நான் என்ன கேட்குறேன், சரி தாய் வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க, இப்போ வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே. அந்த வடிவேலு கேட்குற மாதிரி நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே. சொல்லு போட்டியில் பார்ப்போம். அப்போ நீ என்ன பண்ணுற? பயத்தினால என்ன உனக்கு வந்து இப்போவே உன்னுடைய தோல்வி பயம் வந்து உன்னை ஆட்கொடு. ஏன்னா நீ செஞ்ச துரோகம் உன் கண் முன்னாடி நிற்குது. அதைத்தான் திருப்பி திருப்பி நீங்கள் வரணும். அதை மாற்ற முடியாது. சரி, நம்ம பேசுவோம். பரமேஸ்வரன் சார், கேள்வி என்ன கேட்க, என்ன நடக்கும்? ஒரே கூத்து நடக்க போகுமா? தமிழ்நாட்டுடைய எலெக்ஷனுக்கு அப்புறமே ஒரு டிசென்ட், அதாவது என்ன சொல்கிறது, குழப்பம், ஒரு கன்ஃபேபுலேஷன் that could happen among the political wings. அப்படி வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. என்ன பார்க்குறீங்க? இல்லை, இப்போது ஏற்கனவே வந்து என்டிஏ அலைன்ஸ், திமுக 2 ஒரு பெரிய மோதல் இருக்குது. சரி, நடுவில் நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜய் வராரு. இதெல்லாம் வந்து ஒரு எதிர்க்கட்சி அந்த மாதிரியான இதில் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடுத்திருக்கிற ஸ்டாண்டும் கட்சி தொடங்கி இருக்க நிலைமையும் பார்த்தா அதிக பாதிப்புங்கிறது ஏடிஎம்கேக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஏடிஎம்கேக்கு அதிகம். எடப்பாடி தலைமையிலான குரூப், எடப்பாடி அணிக்கு. அப்போது சின்னம்மா அவர்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு சொன்னால், முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க மதுரைக்கு அந்த பக்கம் இருந்தால் ஒரு 20 தொகுதி 10 தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சின்னம்மா அவர்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் அறுதி பெரும்பான்மையில் ஜெயிப்பாங்க, அவர்கள் கைகாட்டும் வேட்பாளர்கள் ஜெயிப்பாருங்கிறது உறுதியான உடனே இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் கிளம்பிக்கிட்டு இருக்குது. திமுகவுக்குமே பயம் வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகம்தான் இருக்கும். இவர்கள் வந்து முதல்ல அவங்க நினச்சாங்க ஏதோ சொல்கிறாங்க வரமாட்டாங்க, செல்றாங்க செய்ய மாட்டாங்க, சொல்கிறாங்க இவங்க வந்து அதெல்லாம் உறுதியாக எந்த நிலைப்பாடும் எடுக்க மாட்டாங்கங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து சின்னம்மா பேச ஆரம்பித்ததுலேருந்தே தமிழ்நாடு முழுவதும், அதாவது அந்த சார்பு நிலை ஊடகங்கள் இதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து நடுநிலையாக சின்னம்மா அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும்
தெளிவாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். அது ஜெயா ப்ளஸ் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் நடந்தது காட்ட சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளே பேசினதை. 2 பேர் போகிறாங்க, முதலமைச்சரை பார்க்குறாங்க, வர்றாங்க. ஒருத்தர் போகிறாரு, எடப்பாடியை பார்க்குறாரு, வர்றாரு. ஆனால் டிரான்ஸ்பரண்டாக இவ்வளவு பேரையும் கொண்டு போய் மக்கள் முன்னிலையில் நிப்பாட்டி, இவங்கெல்லாம் எங்கள் கூட ஆதரவில் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? மக்களுடைய பிரதிநிதிகள். மக்களுடைய, அதாவது கீழ்மட்ட லெவல்லேருந்து ஒரு சாதாரண ஒன்றியம், வட்டம், எல்லாருமே இன்னைக்கு. அப்போ எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்னா என்ன விஷயம்? ஒரு தலைமை இருக்குது, ஒரு ஆளுமை இருக்குது. இவங்களுடைய ஆளுமையை வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 33 வருடங்களில் 20 வருடம் இவங்களுடைய ஆளுமையை தனியாக பார்த்துட்டாங்க. அப்போ இந்த ஆளுமை வேண்டும், இந்த ஆளுமை அடுத்தவங்கள்ட்ட இல்லைங்கிறது அதிலே புரிஞ்சு போச்சு. இது நிரூபிக்கப்பட்டது, ப்ரூவன் ரெக்கார்டு. ப்ரூவன் ரெக்கார்டு, எக்ஸாக்ட்லி. அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது? ஒன்றுமே இல்லையே. நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நின்று ஜெயிச்சிங்களா? முதல் கேள்வியே அங்கே அடிபட்டு போயிடுச்சு. முதலமைச்சர் கேண்டிடேட்டை எடப்பாடி நின்று அந்த தேர்தலில் ஜெயிச்சாரா? எங்கே ஜெயிச்சார்? 11 தடவை தோத்துருக்கா மனுஷன். அப்புறம் 12வது தோல்வி இப்போ ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் ஒரு, அதாவது புரட்சி தலைவர் அவ்வளோ பாடுபட்டு வளர்த்த கட்சி, புரட்சி தலைவி கவனித்த கட்சி, புரட்சி தாய் வந்து அவ்வளோ தூரம் இன்னைக்கு வரைக்கும் அவன் சின்னமாக சொல்கிறது என்ன? இந்த கட்சியை ஒருங்கிணைத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் காமன் அஜெண்டா. அதுதான் அவங்களுடைய எப்பவுமே கொள்கை. வந்து அந்த இடத்துல அவங்க எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகல. ஓபிஎஸ் மாதிரி டிஎம்கே சப்போர்ட் பண்ணல. அப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமைக்கு நீங்க ஏன் மரியாதை கொடுக்கல? உங்களை என்ன கேட்டாங்க? சொத்துல பங்கு கேட்டாங்களா? இன்னைக்கு ஒன்னு அடையாளம். அது மட்டும் இல்ல, அதிமுகவில் எந்த இது வேணும்னு சொல்லலையே. நீனே உட்கார்ந்து கொண்டு யாருன்னு தெரியாத ஒரு மனுஷனை கொண்டு வச்சு, அப்படித்தானே? ஆமா. பெரிய குளத்துல ஐயா சாதாரணமாக இருந்தாங்க, ஐயாவை கூட்டு வந்து, ஐயோ நல்ல மனுஷன் பழனிசாமி, பழனிசாமி இல்லை ஓபிஎஸ், இதெல்லாம் அவர்களால் வந்தது தானே. நீ அம்மா இறந்த உடனே யார் என்னது சண்முகம், என்ன சண்முகம் அது, என்ன சண்முகம்? சிவி சண்முகம். சின்னம்மா சின்னம்மா எங்க அம்மா தான் வரணும் சொன்னாரு. இல்ல ரெக்கார்டு சார். அதுக்கப்புறம் அந்த உதயகுமார், ஆர்பி உதயம், அவரே வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாரும் ஏன் இப்படி எல்லாம் நரம்பெற்ற நாடு, பாக்கெட்ல படமே எடுக்க மாட்டேன்னு இருந்தாரு, ஏன் இப்படி பேசுகிறார்கள்? இவ்வளவு நன்றி கிட்டத்தனமாக ஏன் மாறி போனா? இல்ல எதை பார்த்து நீங்க பேசுறீங்க? இல்ல எதற்காக பயப்படுறீங்க? இல்ல என்ன இதுல வந்து நீங்க அடிமைகளா போய் உட்கார்ந்துருக்கீங்க? அடிமையா இருக்கணும்னா கூட அதுக்கு ஒரு தகுதியான தலைவர் வேண்டாமா? அது சரி, அது சரி. அந்த தலைவர் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டு பண்ணணும். சின்னம்மா சொல்றதை செஞ்சீங்கன்னா அது மக்கள் நலனுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் தானே தவிர சொந்த நலனுக்கு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது எதுக்குங்க அவருக்குங்க? நான் ஏற்கனவே நம்மளுடைய விவாதத்திலே சொல்லியிருக்கேன். இனிமே அவர்களுக்கு என்ன வேண்டும்? புகழ் வேண்டுமா? என்ன வேண்டும்? எல்லாத்தையும் நிறைவா பார்த்தவங்க, பதவி கொடுத்து கூட வேண்டாம்னு சொன்னவங்க. அவங்களே அவங்களுடைய பேட்டியில் இருக்காங்க, என்னை போய் பாருன்னு சொன்னதுக்கே நான் வேண்டாம், எனக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு கவுன்சிலராக கூட அவங்க இருந்ததில்லை. இருக்க முடியாதா? இருந்தது கிடையாது. ஆனாலும் பாருங்க, அவர்களின் மீது புனையப்பட்ட வழக்கு எந்த ஒரு அரச பதவியிலும் இல்லாத ஒரு தனி மனுஷி மீது புனையப்பட்ட வழக்கு. ஒரு கவுன்சிலரும் இல்லை, ஒரு எம்எல்ஏவாகவும் இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எதுலேயுமே இல்லை. இல்லை இப்போ. ஆனால் வேண்டுமென்றே கூட இருந்த ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு எடப்பாடியார் வந்தாரா? அதை அப்படி இருந்திருந்தா, சின்னமா நினைச்சிருந்தா அப்பவே ஏதாவது பதவி வாங்கியிருக்க முடியுமா? முடியாதா? மொத்த கண்ட்ரோலும் அவங்க தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் நல்ல விதமாக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எங்கெங்க போய் சேரணும் அப்படிங்கிறத கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. செல்வி ஜெயலலிதாவே சில விஷயங்களை மட்டும் பேசுவார், மீதி உள்ளதை அவர்கிட்ட பேசிக்கொள்ளுங்கள். எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயம் எப்படி கூட்டணி ஒரே நேரத்தில் போயஸ் கார்டன் மாடியிலும் பேசுவார்கள், கீழேயும் பேசுவார்கள். 2 பேரும் அறிய முன்னாலே தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்ததா பொய்யா? உண்மைதானே? இவ்வளோ பெரிய ஆளுமை, இவ்வளோ பெரிய கரிஷ்மா. நம்ம வந்து இதை எதையுமே ஃபேப்ரிகேட் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ண தேவையில்லையே. நடந்தது, மக்களுக்கு தெரிந்தது, இன்னைக்கு வரலாற்றில் இருக்குது. என்னைக்கு வேணால் நீங்கள் எடுத்து பார்க்கலாமே. அப்போது ஒரு என்ன சொல்கிறது, அதாவது ஒரு உச்ச நிலையில் இருந்தவங்களை நீங்கள் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும், உங்களுக்கு எதிராக போக தேவையில்லை. அதற்கான தேவை ஏற்பட வைத்தது இவர்கள் தான். நிர்பந்தப்படுத்தி தன்னை நம்பக்கூடிய லட்சம் மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி, அதிகாரம், பதவி இருந்தால் மட்டுமே தான் மக்களுக்கான திட்டங்களை செய்ய முடியும். நீங்கள் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. செய்ய சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேசுவோம். 2வது பரமேஸ்வரன் நிறைவு கருத்து. அதாவது புரட்சிச்சா சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டில் வாக்குகள் வந்து அப்படியே சிந்தாமல் சதுராமல் கிடைக்கும். மேலும்
எடப்பாடியார் அணியில் இருக்கவங்களும் இவங்களுடைய தலைமையோடைய பலம் தெரிந்தவர்கள். ஏன்னா ஒரு கட்சியோடைய பலம்ங்கிறது தலைவனை பொறுத்தது, தலைவன் தலைவி அப்படிங்கிறோடைய ஆளுமையை பொறுத்தது தான். இன்றைக்கி திமுகன்ற ஒரு பெரிய இரும்பு கோட்டையாக நிற்கிதுன்னா அது கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தது. அதிமுகங்கிறது வந்து புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வழியில் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி இவ்வளவு சிதறி போயிருக்கிறதுக்கு காரணம் தலைமையோடைய இது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ மீண்டும் அந்த அனுபவம் பெற்ற ஒரு தலைவி வரும்போது அவர்களை ஏற்று அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் மீண்டும் தீய சக்தி திமுக வராது. இதை இழந்தார்கள் என்றால் அவர்களுடைய தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.